Hi students, இந்த வீடியோவில் நம்ம ஒரு geometrical sum பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, lines xy and mn intersect at O if angle POY is equal to 90 degree and A is to B is equal to 2 is to 3. Find C. என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு லைன்ஸ் xy and mn வந்து intersect at O. xyங்கிற லைனும் mnங்கிற லைனும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகுது. எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, ஓங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. இஃப் ஆங்கிள் POY பிங்கிறது ஒரு லைன் கொடுத்துருக்கிறது, ஒரு லைன். இந்த POY இங்கே ஓங்கிற ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் A is to B, ஏங்கிறது என்னது, ஆங்கிள் MOP, இந்த ஆங்கிள் தான் என்னது A. அடுத்தது Bங்கிறது ஆங்கிள் XOMங்கிறது தான் ஆங்கிள் B. இந்த ஏயும் பியும் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. A is to B is equal to 2 is to 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் சியை தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் XON வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். lines xy and mn intersect at O and angle POY is equal to 90 degree கொடுத்துருக்காங்க. A is to B is equal to 2 is to 3. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், டு ஃபைண்ட் வந்து C ஃபைண்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷனில் இங்கே A is to B வந்து 2 is to 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி ரேஷியோவில் கொடுத்துட்டாங்கனாலே நம்ம அதை எக்ஸ் வச்சு தான் எழுத போகிறோம். லெட் A is equal to, ஏங்கிறது 2க்கு, B வந்து 3, ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து நம்ம 2xன்னு எடுத்துக்கலாம் அண்ட் B வந்து 3xன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ A is to B is equal to 2 is to 3ங்கிறனால நம்ம ரேஷியோ கொடுத்துருக்கனால ஏயோட வேல்யூவை 2xன்னு எடுத்துருக்கோம், பியோட வேல்யூவை 3xன்னு எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஏயும் பியும் இங்கே இருக்குது. இந்த ஆங்கிள் என்ன சொல்லிட்டாங்க, 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த லைனை பாருங்கள், XYங்கிறது ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனில் ஸ்ட்ரைட் லைன் ஆங்கிள், இந்த ஆங்கிள் ஃபுல்லாக என்னவா இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். அப்போ அதை எழுதிக்கலாமா, ஆங்கிள் XOM ப்ளஸ் ஆங்கிள் MOP ப்ளஸ் ஆங்கிள் POY, மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி. என்ன ரீசன், XY இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன்ங்கிறனால இந்த ஸ்ட்ரைட் லைன் ஆங்கிள் வந்து இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். XOMங்கிறது என்னது, XOMங்கிறது பிங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்கோம், 3x. அப்போ 3x ப்ளஸ் MOPங்கிறது ஏங்கிறது என்னது 2xன்னு எடுத்திருக்கோம். 2x ப்ளஸ் POY வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 3x ப்ளஸ் 2x வந்து 5x ஆகும், இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 90 டிகிரி அங்கே போகிறப்போ மைனஸ் 90 டிகிரி. அப்போ 5x இஸ் ஈக்குவல் டு 180லேருந்து 90 மைனஸ் பண்ணால் 90 டிகிரி. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி பை 5. 90 டிகிரியை 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 5 is 5, பேலன்ஸ் வந்து 40, 8 5s are 40. ஸோ 18 டிகிரின்னு கிடைக்குது. நமக்கு எக்ஸோட வேல்யூ 18 டிகிரின்னு கிடைக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ 18 டிகிரினா ஏ என்னவா இருக்கும், ஏ வந்து 2xன்னு எடுத்திருக்கோம். அப்போ 2 into 18, அப்போ ஏ வந்து 2 into 18 வந்து 36 டிகிரி ஆகும். பி வந்து 3 into x, அப்போ 3 into 18, 3 into 18 வந்து 54 டிகிரி ஆகும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 into 18 degree is equal to 36 degree and B is equal to 3 into 18 degree is equal to 54 degree. இப்போ ஏயும் பியும் ஃபைன் பண்ணிட்டோமா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, C தான் கேட்டிருக்காங்க. இந்த C என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பாருங்கள், MNங்கிற லைனை கன்சிடர் பண்ணுங்கள். MNங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ ஸ்ட்ரைட் லைன் ஆங்கிள் படி பார்த்தோன்னா இந்த ஃபுல் ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் என்னவா வரும், 180 டிகிரி வரும். அதாவது ஆங்கிள் பியையும் ஆங்கிள் சியையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்போ அதை எழுதிக்கலாமா, சின்ஸ் MN வந்து ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன்ங்கிறனால ஆங்கிள் பிங்கிறது MOX ப்ளஸ் ஆங்கிள் XON ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ரீசன் என்னது, MN இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா, அப்போ MOXங்கிறது என்னது, B
ப்ளஸ் XONங்கிறது C இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. பிங்கிறது நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 54 டிகிரி. ஸோ 54 டிகிரி ப்ளஸ் C இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ C இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 54 அங்கே போகிறப்போ ப்ளஸ் 54 அங்கே போகிறப்போ மைனஸ் 54 டிகிரி. 180லேருந்து 54 டிகிரி மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 126 டிகிரி. ஸோ சியோட ஆங்கிள் சிங்கிறது 126 டிகிரியாக கிடைக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? தேங்க்யூ.